Hello, welcome back to my channel. இன்னைக்கு என்ன ரியாக்ஷன் வீடியோ பார்க்க போறோம்னா ஜோ 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 மை விழியே. எஸ், அரண்மனை படத்துல இருந்து ஜோஜோ சாங் தான் பார்க்க போறோம். இந்த பாட்டையும் நிறைய பேர் எங்கிட்ட கமெண்ட்ல வந்து ரியாக்ட் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த சாங்க்கு இப்போ ரியாக்ட் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் பாட்டை பற்றி பேசலாம். நித்தம் புது தேசம் அழைக்கவே தங்கமே கண்ணுரங்கு, புத்தம் புது நேசம் தழைக்கவே வைரமே கண்ணுரங்கு, புத்தங்குறையில்லா என்னுறவே ரத்தினமே கண்ணுரங்கு, பத்தமட பாயில் பொன்னெழிலே பத்திரமாய் கண்ணுரங்கு. ஜோ 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 மை விழியே, ஜோ 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 மான் விழியே, ஜோ 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 வான்மழையே, ஜோ 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 ஜோ. அந்த ஆதவன் கந்த நன்கொடை நீயோ, நான் யார் என்று சொல்லும் ஓர்விட நீயோ, என் வாழ்வெனும் பேரில் வான்மழை நீயோ, சிறு புன்னகை ஏந்திய பூஞ்சிலை நீயோ, அந்த வான இருக்கும் வரையிலவோ வெளியானாயிருப்பேன், உன்ன அல்லு பகலோ காத்திடவே கருமாரியா மாறி நிற்பேன். உன் சிரிப்பினிலே மெய் மறப்பேனே சொர்ணமே என் சொர்ணமே, உன் கண்ணீரை தினம் துடைப்பேனே சர்வமே என் சர்வமே, உன் உச்சிதனை முகர்ந்து உனக்கெனவே இருப்பேன், என் உயிரது போனாலும் உன் அருகினில் தான் கிடப்பேன். ஜோ 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 மை விழியே, ஜோ 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 மான் விழியே, ஜோ 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 வான்மழையே, ஜோ ஜோ செழிலே மை விழியே, ஜோ 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 மான் விழியே, கண்ணுரங்கு வான்மழையே பொன்னெழிலே கண்ணுரங்கு கண்ணுரங்கு கண்ணுரங்கு. நான் இந்த ஒரு ரீசன்னால தான் லைக் எப்படி சொல்கிறது, இந்த அம்மா சாங், இந்த சென்டிமெண்டல் சாங்லாம் வந்து நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன். எனக்கு என்ன அறியாமலே எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடும். அது இந்த ஜோஜோ ரீசன்ட் டைம்ஸில் இந்த சாங் வந்துட்டு லைக் எப்படி சொல்கிறதுனா அந்த மாதிரி ஒரு பாட்டு தான். ஏன்னா தேட்டர்லேயே வந்துட்டு பார்க்கக்குள்ள ரொம்ப இமோஷனலாக இருந்தது. அதுவும் வந்துட்டு அம்மா இறந்துட்டாங்க, அவங்க ஆத்மா வந்து பிள்ளைங்க கூட இருக்குது விளையாடுது அப்படின்னு பார்க்கக்குள்ள அது ஒரு மாதிரி இமோஷனலான ஒரு விஷயம். அது தெரியும், நிறைய பேர் இந்த உலகத்தில் வந்துட்டு ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு அம்மா இல்லாமல் பிள்ளைங்க கஷ்டப்படுறது. அது வந்து இந்த கட்டம் வந்துட்டு ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க.
சி தமன்னாவை வந்துட்டு லைக் அவங்க டான்ஸ் ஆடுறாங்க, நல்லா கிளாமரஸாக சட்டை போடுறாங்க அப்படின்றத தாண்டி அவங்களுக்குள்ள வந்துட்டு நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள் அவங்க செய்கிறாங்க, நல்லா நடிக்கிறாங்க, அதுக்கும் யூஸ் பண்ணலாம். அதுதான் வந்து சுந்தர் சிங்கை காமிச்சிருக்காரு. அவங்களால இதுவும் பண்ண முடியும் அதுவும் பண்ண முடியுன்ற அந்த ஒரு விஷயமாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எஸ், உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.